வரலடா திமுக காரன் அப்படின்னு மேலதோற வசனமா பேச வேண்டியது. அப்படி என்னென்ன சாதனைகளை இவங்க செய்யறாங்க அப்படின்னா, யாராச்சும் கேள்வி கேட்டா அவங்கள வந்து அடிக்கிறது, உதைக்கிறது, மண்டையை உடைக்கிறது அப்படிங்கிற வேலை. இன்னொரு பக்கம் பாலியல் குற்றங்கள். நான் திமுக காரன்டா, நான் என்ன வேணா செய்வேன் அப்படிங்கிற திமிருத்தனத்துலதான் திமுக காரங்க எல்லாம் சுத்திட்டு இருக்காங்க. உங்களோட ஆட்டம் அடங்க போகுது அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. ஏன்னா நியூஸ் தமிழ் 24/7 அதோடைய செய்தியாளரை வந்து மண்டையை உடைச்சிருக்காங்க நேற்றுக்கு. அதோட சேர்த்து பாலியல் குற்றங்கள்ல ஈடுபடக்கூடிய திமுகவினர் மேல நம்ம முதல்வர் என்ன நடவடிக்கை எடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மக்களானவங்க கேட்கறாங்க. ஏன்னா அவர் தான் சொல்லியிருக்காரு, ஏதாச்சும் தப்பு நடந்தா நான் சர்வாதிகாரியா மாறிடுவேன்னு. அப்படி என்னென்னலாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு. அடுத்து இன்னும் 30 நாள்ல தேர்தல் வர இருக்கு. ஆனா இந்த திமுக காரங்க அடங்குறதா இல்லவே இல்லை. ஏன்னா ஊர்தோறும் வந்து இந்த நியூஸ் தமிழ் 24/7 வந்து ஒவ்வொரு ஊருக்கும் போய் அங்க இருக்கக்கூடிய மக்களோட பிரச்சனையை அலசுறாங்க. ஒவ்வொரு தொகுதிக்கும் வந்து என்ன பிரச்சனைகள், என்ன ஆளுங்கட்சி செஞ்சிருக்கு, இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிகள் என்ன செஞ்சது, அடுத்து நீங்க வந்தீங்கன்னா என்ன செய்வீங்க அப்படிங்கிற நேர்காணலை வந்து மக்கள் முன்னிலேயே நடத்துறாங்க. இதுவே நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். ஆனா நேற்றைக்கு பாத்தீங்கன்னா காரைக்குடியில இந்த மாதிரியான ஒரு நிகழ்வானது நடக்குது. இந்த நிகழ்ச்சியில மக்கள் கேள்வி கேட்கிறாங்க. உங்களுக்கு நீங்க பண்ணதை நீங்க சொல்ல போறீங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, நாம் தமிழரை சேர்ந்த இடும்பாவனம் கார்த்தி அவர்கள் வந்து அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை செய்யறாரு. அதோட சேர்த்து காரைக்குடியில மக்களுக்காக நாம் தமிழர் என்னெல்லாம் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த அஜித்குமாரோட படுகொலை, காவல்துறை படுகொலை, அதை சொல்லி 3 தொடர்புடைய ஆள் வந்து சேர்ந்து அதனால வந்து அடுத்த சுற்று வரைக்கும் காத்திருக்காம நான் பேசுறப்பே வந்து குறிப்பிட்டு அவர் பேசலாம்னு ஒரு குற்றத்தை வச்சா நீங்க நிரூபிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய திமுகவுடைய சிவகங்கை மாவட்ட துணை செயலாளரான திரு சேங்கை மாறன் இவர் வந்து என்ன பண்றாருன்னா மேடையிலே கத்தி கூச்சல் போடுறாரு. அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களையும் தூண்டி விட்டு அடிங்க உதைங்கன்ற ரேஞ்சுக்கு பேசுறாரு. ஆதாரம் இருந்தா பேசு, ஆதாரம் இருந்தா பேசுன்னு சொல்லி அங்க பேச வந்தவங்கள பேசவே விடல. அந்த அளவுக்கு அட்டூழியம் பண்ணிருக்காங்க. இதுக்கு ஒரு கட்டம் மேல போய் வந்து கைகலப்பே ஆயிருக்கு. அங்க இருக்கவங்க சேர்லாம் எடுத்து போடவும் அங்க நெறியாளருடைய மண்டை உடைக்கப்பட்டது. அவரோட பேர் வந்து ராஜேஷ். அந்த நியூஸ் தமிழோடைய நெறியாளரா இருக்கிறாரு. அவருடைய மண்டையை உடைச்சிருக்காங்க. ரத்தம் சொட்ட சொட்ட அந்த காணொலி நேற்று முழுக்க சமூக வலைதளங்கள்ல பயங்கர ஃபேமஸ். நம்ம என்ன கேக்குறோம் அப்படின்னா, இதுக்கான கண்டனங்களையும் பல தலைவர்கள் பதிவு பண்ணிருக்காங்க. குறிப்பா சீமான் அவர்கள் வந்து இதுக்கு கண்டனங்களை தெரிவிச்சிருக்காரு. நீங்க ஆளுங்கட்சியா இருக்கீங்க, நீங்க என்ன சாதனைகள் பண்ணீங்களோ அதை நீங்க சொல்லணும். ஏன்னா இது இங்க மட்டும் கிடையாது. ஏற்கனவே நம்ம கன்னியாகுமரியிலயும் பார்த்தோம். மனோ தங்கராஜ் எப்படி பேசினாரு, உங்க அப்பானுங்க எல்லாம் கோவணம் கட்டி இருந்திருப்பீங்களா நீங்க எல்லாம் அப்படின்னு பேசியிருந்தாரு. அதுக்கு முன்னாடியும் பல நிகழ்வுகள் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஏன் உங்களால கருத்தா எதிர்கொள்ள முடியல? தேர்தல் வந்துருச்சு. அப்ப மக்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது கேள்வி கேட்டா நீங்க இப்படிதான் அடிச்சு உடைச்சு கலாட்டா பண்ணுவீங்களா அப்படிங்கிற கேள்வி. இதுதான் திமுகவின் பாரம்பரியமா அப்படின்னு கேட்கணும். முதல்வர் வந்து ஏதாவது தப்பு நடந்துச்சு அப்படின்னா இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் அப்படின்னு சொல்லுவாரு. இதுக்கு இரும்பு கரம் என்ன துருபிடிச்சு போச்சா அப்படின்றது மக்கள் கேட்கணும். ஏன்னா வெட்ட வெளியில இந்த மாதிரி ரவுடித்தனம் பண்ணா மக்கள் அச்சப்படுவாங்களா மாட்டாங்களா? அப்ப நீங்க மக்களுக்கு ஆட்சி கொடுக்க வந்திருக்கீங்களா, இந்த மாதிரி பயம் கொடுத்த வந்திருக்கீங்களா அப்படின்ற கேள்வி எழும்பும் இல்லையா? எதிர்கட்சினா கேள்விதாங்க கேட்கும். எதிர்கட்சி அரசியல் தான் பண்ணும், என்ன அவியலா பண்ணணும்னு நீங்க தானே கேட்டீங்க. அப்ப அவங்க அரசியல் பண்ணும் பொழுது அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்க. நீங்க தான் 5 ஆண்டுகளை ஆட்சி பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் பொழுது ஏன் உங்களால திராணியோட அந்த கேள்விகளை அணுக முடியல அப்படிங்கிற கேள்விதான் நம்ம முன்னாடி வருது. அந்த காணொலிகள்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு அவ்வளவு பயமா இருக்கு. அப்ப திமுகவை எதிர்த்து எவனுமே பேசிடக்கூடாது அப்படிங்கிற ரவுடித்தனத்தோட உச்சத்தை தான் நம்ம பாக்குறோம். இதுதான் திமுகவின் பாரம்பரியமா அப்படின்னு நம்ம அப்பா அம்மா எல்லாம் இருப்பாங்க, அவங்க கிட்ட கேட்டா அவங்களே சொல்லிடுவாங்க இதை பத்தி. அந்த லட்சணத்துல இவங்க நடந்துக்கிறாங்க. இதுதான் இப்படி அப்படின்னா பாலியல் குற்றங்கள்ல இவங்களை மிஞ்ச ஆளே இல்லைன்ற ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் கடந்த 22 நாள்ல மட்டும் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பாலியல் வழக்குகள் அப்படிங்கிறது பதிவாயிருக்கு. இன்னைக்கு சுட சுட திமுக நிர்வாகி ஒருத்தரோட லீலையும் வெளியில வந்திருக்கு. என்ன அப்படின்னா,
இவரு வயசு வந்து ஒரு 31 பக்கமா இருக்கும். இவர் வந்து வழக்கறிஞர் பிரிவுல இருக்காரு, திமுகவோட நிர்வாகி. இவர் ஒரு சொந்தக்கார பொண்ணு, வயசு வந்து ரொம்ப ரொம்ப குழந்தை, 13 வயசு குழந்தை. 5 வருஷமா இந்த ஆள் வந்து பாலியல் சீண்டல் பண்ணிட்டு இருந்திருக்கான். இந்த குழந்தை ஒரு டான்ஸ் அகாடமில வந்து டான்ஸ் கத்துக்குது. அங்க குட் டச் பேட் டச்லாம் அந்த குழந்தைக்கு சொல்லவும் இத்தனை நாளா அந்த குழந்தை எப்படி அபியூஸ் பண்ணப்படுதுன்றத ரியலைஸ் பண்ணுது. சமீபத்துல நிகழ்வு நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல இந்த ஆள் வேற உறவினர் போல இருக்கு. அவன் பேர் வந்து பரத். ஒரு 31 வயசு பக்கமா இருக்கு. இவன் வந்து இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடக்கவும் இந்த பொண்ணு வந்து இந்த டீச்சர் கிட்ட போய் சொல்ல, அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி இந்த கேஸை ஃபைல் பண்ணி போக்சோ சட்டத்துக்கு கீழே இந்த ராஸ்கலை வந்து கைது பண்ணியிருக்காங்க. இப்படி இங்கொன்னும் அங்கொன்னும் நிகழ்வுகள்லாம் நடக்கவே கிடையாது. கடந்த 22 நாட்கள்ல மட்டும் 50க்கும் மேற்பட்ட வழக்குகள். தேர்தல் வந்தாச்சு. கடந்த காலங்களில் நம்ம அலட்சியமா இருந்துட்டோம். இனிமேலாச்சும் நம்ம திருத்திக்கிட்டு நல்லது ஒரு ஆட்சியை கொடுப்போம், தவறு பண்ணுங்களோ மேல கண்டிப்போம். இங்க சில பேர்லாம் வந்து ஆர்கியூமெண்டாவே சொல்லுவாங்க, ஏங்க தனிநபர் பண்ற விஷயத்துக்கு கட்சி எப்படிங்க பொறுப்பாகும், எல்லாத்துக்கும் நீங்க எம்.கே. ஸ்டாலினை கேட்பீங்களா அப்படின்னு கேட்போம். அப்படி கிடையாது. சட்டங்கள் எவ்வளவு கடுமையா இருக்கு. கேட்டா நாங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குல நாங்க நியாயம் வாங்கி தரலையா, இங்க நியாயம் வாங்கி தரலையா அப்படிங்கிறது கிடையாது. ஒரு கடுமையான சட்ட திட்டங்கள் அல்லது வந்து உங்களுக்கு கடுமையான விஷயங்கள் நீங்க வந்து அதுக்கான மெஷர்ஸ் எடுக்கும் பொழுது இவ்வளவு கிரைம்ஸ் நடக்குது, இந்த கிரைம்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு இல்லாம கிரைம்ஸை கூட்டிக்கிட்டே போறது. நீங்க பாருங்க, தமிழ்நாடு மாதிரி ஒரு மாநிலமே இல்லை எல்லாத்துலயும் குரோத்ல அப்படிங்கிறது. கடன் வாங்குறதுல தமிழ்நாடு மாதிரி மாநிலமே கிடையாது. மதுல வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 1 மாநிலமா தள்ளாடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான வழக்கு ரேட்டிங்லாம் சொல்றீங்க, நல்லாதான் இருக்கு. பட் ஆனா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? இதுக்கு முன்னாடி நல்லா இருந்ததை இன்னும் வந்து நீங்க இன்னும் மோசமாக்கி தான் வச்சிருக்கீங்க. அப்ப நம்ம மற்ற மாநிலங்களோட கம்பேரிசன் பண்ணக்கூடாது. உங்களோட ப்ரீவியஸ் ஹிஸ்டரி என்னவா இருக்கு, இப்ப என்னவா இருக்கு? 2 பேர் தானங்க போனா போட்டோன்னா அந்த 2 உயிருக்குமே நீங்க பொறுப்பாதான் இருக்கீங்க அப்படிங்கறதான் பதில். கேட்டா மணிப்பூர் பேசுறது, குஜராத்தை பேசுறேன், பீகாரை பேசுறேன்னு பேசுறது, அங்கங்க மாநிலங்கள்ல அந்தந்த ஆட்சி அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் பேசுவாங்க. இங்க என்ன நடக்குது, இங்க ஆட்சி பண்றதுக்கும் இங்க சட்டத்திட்டங்களை ஒழுங்கா பாதுகாக்கிறதுக்கும் இங்க இருக்கவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கும் தான் நம்ம திமுகவுக்கு வாக்களிச்சிருக்கோம். அப்ப மக்கள் சிந்திக்கணும், இவங்களுக்கு ஓட்டு போடணுமா? சும்மா எதுக்கு எடுத்தாலும் வெல்லும் தமிழ் பெண்கள், பெண்கள் நாட்டின் கண்கள், எங்கிற மாதிரி பெண்களை பாதுகாக்க யாருமே இல்ல, இது வேலு நாச்சியார் மண்ணு, இவங்க இருந்தாங்க அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கதை விட்டா மட்டும் போருமா? பெண்கள் என்னைக்குமே வீரமா தான் இருந்திருக்காங்க. ஆனா தனியா நடமாடுறதுக்கான போதிய அளவிலான விஷயங்கள் நீங்க வந்து பாதுகாப்பு உருவாக்கி கொடுக்கல அப்படிங்கிறதா. இன்னைக்கு பெண்கள் படிச்சு வெளியே வர ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்கு தைரியம் அப்படிங்கிறது இயற்கையாவே இருக்கு, மல்டி டாஸ்கிங்கா இருக்காங்க. பட் ஆனா அவங்க முடங்கி போற அளவுக்கு இங்க வந்து சட்டம் பலகீனமா இருக்கு. அதுலயும் குறிப்பா கட்சிக்காரனா இருந்தா அவன் சார்பா தான் அந்த டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், இல்ல வந்து கட்சிக்காரன் ஒருத்தர் அரெஸ்ட் ஆயிட்டானா அவனுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்றதுலயே குறியா இருப்பாங்க. குறிப்பா திமுக காரன் அப்படின்னா என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனம் போதையில தான் இங்க சுத்திட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி. அதிகார போதை, அப்புறம் வந்து கஞ்சா போதை, அப்புறம் குடி போதை, இது 3ம் சேர்ந்து இன்னைக்கு பெண்கள் வீட்டை விட்டு வெளியே போறதுக்கே அச்சப்படுற சூழலானது ஏற்பட்டிருக்கு. இதுதான் இன்னைக்கு சட்டம் ஒழுங்குடைய லட்சணம். எதுக்கெடுத்தாலும் ஏமா எம்.கே. ஸ்டாலின்னா போதுமான அளவு காவலர்கள் இருக்காங்களா, ஒவ்வொரு மாவட்டத்திலயும் சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா, கிரைம் ரேட்ஸ் குறையுதா, ஏன் இந்த கிரைம் அதிகமா நடந்திருக்கு, என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும், மற்ற மாநிலங்கள் எப்படி கட்டுப்படுத்துறாங்க, இல்ல மற்ற நாடுகள்ல எப்படி இதை கட்டுப்படுத்துறாங்க, என்ன மாதிரியான தண்டனைகள் கொண்டு வரலாம், என்ன மாதிரியான பரிந்துரைகள் சொல்லலாம், எப்படி கையாளலாம் அப்படிங்கறதெல்லாம் திட்டம் வகுத்து தொலைநோக்கு பார்வையோட செயல்படுறதுக்கு தான் உங்களுக்கு வாக்களிச்சிருக்கு. எதுக்கு எடுத்தாலும் பீகாரை பாத்தியா, மணிப்பூரை பாத்தியா அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல தானே வாழ்றோம், தமிழ்நாட்டையும் பார்ப்போம். அங்க தப்பு நடக்கும்போது கண்டிப்பா அது எந்த கட்சியா இருந்தாலும் கேள்வி கேட்கணும். தப்பு யாரு செஞ்சாலும் தப்பு தான் அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு வரும். அந்த குழந்தை நம்ம வீட்டு குழந்தையா இருந்தா நம்ம இப்படி பேசுவோமா? அதே ஒரு திமுக காரன் குழந்தைக்கு அப்படி நடந்திருந்தா இப்படி பேசியிருப்பாங்களா? பேசவே மாட்டாங்க. சோ இதுதான் வந்து திமுக செய்யக்கூடிய அரசியல். சோ மக்களாகிய நம்ம இப்ப நமக்கு வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 5 வருஷத்துக்கு ஒருக்க தான் நமக்கு இந்த மாதிரியான வாய்ப்பானது அமையும். அப்ப நம்ம பகுதியில சரியான வேட்பாளரை தேர்ந்தெடுத்து வாக்களிக்கிறோமா, அவங்க நியாயத்தை நிலைநாட்டுவாங்களா, அவங்களுக்கு அதுக்கான பொட்டென்ஷியல் இருக்கா அப்படின்னு பார்த்து எந்த கட்சிக்கு வேணாலும் நம்ம வாக்களிக்கலாம். ஆனா நம்ம ஒவ்வொரு பகுதியிலயும் இருக்கக்கூடிய அந்த வேட்பாளருக்கு என்ன கேப்பபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த கட்சி நமக்கு ஒரு பிரச்சனைனா நிக்குமா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா பார்த்து வாக்களிக்கணும். இல்லைன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து 2 வயசு குழந்தைல இருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் இங்க பாதுகாப்பே கிடையாது. இன்னைக்கு நியூஸ் இங்கொன்னு அங்கொன்னுமா மானத்துக்கு பயந்து வெளியே வர நியூஸே இவ்வளவு இருக்கும் பொழுது, அப்போ வெளியே வராம எவ்வளவு நியூஸ் இருக்கும் அப்படின்ற வீட்டுல இருக்கக்கூடிய நம்ம எல்லாம் பார்க்கணும். குறிப்பா பெண்கள் ஆகிய நம்ம சிந்திச்சு வாக்களிக்கணும். எப்ப பார்த்தாலும் வந்து யார் என்ன சொன்னாலும் இலவசங்கள் கொடுத்தா வாக்களிக்காம
இவங்களால நமக்கு ஏதாச்சும் பிரயோஜனமா, நம்ம குழந்தைங்க நாளைக்கு வெளியில பத்திரமா நடமாட முடியுமா அப்படின்னு தாய்மார்கள் சிந்திச்சு வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பு நம்ம கையில இருக்கு. அதை தவற விட்டுறாம திரும்ப திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா நம்ம பெண் பிள்ளைங்கள்லாம் எங்க பத்திரமா இருக்குமா அப்படின்ற கேள்வியை நம்ம ஒரு தடவை கேட்டுட்டு அதுக்கப்புறம் வாக்குச்சாவடிக்குள்ள போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் வேறொரு காணொலியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.